கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே என்ன சந்தேகங்கள் உருவாகும் என்பதை நாம் யோசித்து பார்த்து அதுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். தம்பி, இந்த வாரத்தில் ஏதாவது உங்க மைண்ட்ல பட்டிருக்கா? பிரைஸ் லார்ட், சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சரி. அதே சமயத்தில் நம்ம அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுண்டு வரோம். இதில் சரி, இந்த யூடியூப் மூலியமாகவும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. சரி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக கருத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த நிகழ்ச்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமான ஒரு கேள்வி இது. விசேஷமான கேள்வி? ஆமாம். சரி, சொல்லுங்க. இந்த நாய்களை பற்றி நம்ம இது வரைக்கும் நம்ம தியானிச்சதில்லை. பாருங்களேன். இப்போ இந்த வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாய் அந்த கேள்வி தான் உங்களை கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நாய்களை பற்றி நான் கேள்விப்படும்போது நானும் அநேகமாக பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். ரொம்ப விசேஷமான முறையில் நாய்களுக்கு நம்ம ஒரு செல்ல பிராணியாக அநேக குடும்பத்தில் அதை வளர்க்குறாங்க. அதுக்காக என்னென்னமோ காரியங்களை பண்ணுறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு ஸ்தானம் கொடுக்கணுமோ அந்த ஸ்தானத்தை அந்த பெட்டில் வச்சு பண்ணுறதுலேருந்து, அது இறந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு படத்தை வச்சு அது பூஜிக்கிற விஷயங்களை வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை. ஆனால் அப்படி ஒரு விசேஷமாக நிலைக்கூடிய அதே மாதிரி அந்த பிராணிக்கு நிறைய தகுதியாக இருக்குது. அது அவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடிய எஜமானங்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய இதில் முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இது நாய் தான் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கிற அந்த நிலைமையிலேருந்து இப்போ நம்ம வேத புத்தகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம நாய்களை பற்றி படிக்கும் பொழுதும் ஒரு மிகவும் தகுதி குறைவான நிலைமையில தான் அது சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அருவருக்கப்படத்தக்க நிலைமையில தான் நம்ம பார்க்குறோம். அது இது எதனால இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுன்றது எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் விளக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு 2 வசனத்தை நான் படிக்கிறேன். சரி, படிங்க. உபாகமம் 23:18 வசனம். வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் 2 உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இதுவும் கொஞ்சம் முக்கியமான வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சரி, உங்க கேள்வி ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா நாய்கள் இன்றைக்கு நாயை விரும்பாத பொதுவான ஜனங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய எல்லா குடும்பத்தில் நாயை வளர்க்குறாங்க பாதுகாப்புக்காக. நாயை ரொம்ப பாதுகாப்புக்காக வளர்க்குறாங்க. அடுத்தாப்புல செல்ல பிராணி நாய் அப்படி ஒரு நிலைமையில வளர்க்குறாங்க. நாய்க்காக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதை விட நாய்க்காக நிறைய செலவு பண்ணுறவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஏனென்றால் நாய் ஒரு நன்றி உள்ள பிராணி. நாயுடைய நன்றிக்கு இணையாக யாருக்கிட்டையும் நீங்க நன்றி எதிர்பார்க்க முடியாது. அதாவது நாயுடைய நன்றிக்கு உதாரணமாக ஒரு தமிழ் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யதாய் வால் குலைக்கும் நாய். யானையை வளர்க்குறான் பாருங்க பாகன். அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட இந்த யானையால மன்னிக்க முடியாதான். அவனையே தூக்கி போட்டு காலில் போட்டு மீச்சிடுமா. நம்ம வளர்க்குறவனாச்சே, நம்மளை பாதுகாக்கிறவனாச்சேங்கிற எண்ணம்லாம் யானைக்கு இருக்காதான். இந்த யானையுடைய கண்ணை நீங்க பாத்தீங்களா? குழிக்குள்ள இருக்கா போல இருக்கும் யானையுடைய கண்ணு. இந்த மனுஷாலையும் நீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சி உப்பிக்கிட்டு கண்ணு உள்ள குழிக்குள்ள இருக்கிற போல இருக்கக்கூடிய மனுஷால் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த யானை புத்தி தான் இருக்கும். யானை புத்தினா என்ன புத்தி? யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும். அந்த யானை கண்ணு இருக்கிற போல உள்ள கண்ணு, கன்னத்துல எல்லாம் சதைகுதை, கண்ணு மட்டும் கொஞ்சம் உள்ள இருக்கிற போல இருக்குன்னு சொன்னா அவனை நம்பவே செய்யாதீங்க. அவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான். ஆனா பேசுறது உங்களுக்கு மொஸ்தூதி பண்ணி இனிக்க பேசுவான். அந்த யானை கண்ணுக்காரன்களை நம்பாதீங்க. உருவத்துக்கும் யானையுடைய உருவத்துக்கும் அது கண்ணுடைய உருவத்துக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. புரியுதா? யானை அறிந்தறிந்தும் பாகனையை கொல்லும், எரிந்த வேல் மெய்யதாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய காலத்துல வேல் கம்புன்னு சொல்லுவாங்க.
வேல் கம்புன்னு சொன்னால் நல்ல ஒரு 6 அடி நீள கம்பு. அந்த கம்பு முனையில் குத்தி ஈட்டி போல இருக்கும். அதை இவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் வெளிப்பயணங்கள்லாம் போவாங்க. இப்போ ஒரு எதிரியோ அல்லது ஒரு துஷ்ட மிருகமோ இவங்களை நோக்கி வருதுன்னா இவங்க நின்ன இடத்துல இருந்து அந்த 6 அடி 7 அடி நீளமுள்ள கம்பல 8 வரை போய் குத்திடுவாங்க. இதுக்கு வேல் கம்புன்னு பேரு. சென்னையில் அதுக்கு இருக்கு, அது பழக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். கிராமங்களில் இப்பவும் இருக்கு வேல் கம்பு. இப்போ நாய் ஏதோ தவறு பண்ணிக்கிறது. எஜமான் என்ன பண்றான்? எரிச்சல் அதிகமாகுது. அதனால கையில் இருக்க வேல் கம்பு வச்சு நாயை ஒரு குத்திடுறான். அந்த நாய் அந்த எஜமான குலைக்கும்னு நினைக்கிறீங்களா? குலைக்காது. அந்த கம்புன்னு அது உடம்புல தான் இருக்கு, வேல் கம்பு. இவன் அதை வெளியே கூட எடுக்கல. ஆனாலும் அந்த நாய் எஜமான பார்த்து வாழ தான் குலைக்கும். எஜமான குறைக்காது. அதுக்கு தான் பாடினான், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யதாய். அந்த வேல் கம்பு அது உடம்புல தான் இருக்கு. வால் குலைக்கும் நாய். நாய் அவ்வளவு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு பிராணி. ஆனா நீங்க சொன்னீங்க 2 வசனம் உபாகமத்திலிருந்து நீங்க வாசித்தீங்க. 23:18 நாய் விற்ற பணத்தை காணிக்கை பெட்டிகளை கொண்டு வந்து போடக்கூடாது. வேசியின் பணமும் நாய் விற்ற பணமும் ஒண்ணு அப்படின்னு தான் இந்த உபாகமம் 23:15 நம்ம பார்க்கிறோம். வேசி அருவருப்பானவள். சமுதாயத்தால் வேசியை சமுதாயத்தால் அங்கீகரிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் பழைய காலம், பண்பாடு உள்ள காலம். ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா? அவ வேசியானா இருக்கட்டும், விபச்சாரியானா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவ கையில பணம் இருக்கா? கையில பணம் இருந்தா அவ தான் இன்றைக்கு உள்ள பயல்களுக்கு தெய்வம். ஐயா, நான் சொல்றது கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு மத்தியிலையும் விபச்சாரக்காரன் கையில 4 காசு இருந்தா அவனை சல்யூட் பண்ணிக்கிட்டு அண்ணா அண்ணா ஐயா ஐயான்னுகிட்டு நிக்கிறதுக்கு ஊழியக்காரன் ரெடியா இருக்கான். எவன் கையில பணம் அதிகமா இருக்குதோ அவன் விபச்சாரக்காரனோ வேசிக்கள்ளனோ திருடனோ. அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில், கிறிஸ்தவ சமுதாயத்தில், நமக்கு மற்ற சமுதாயத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவர்கள் தான் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சார புரோக்கர்களா இருக்கானுங்க. இதை யார் எடுத்து சொல்றது? எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் திராணி இல்லை. ஏன் திராணி இல்லை? அவன் தான் ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் பணம் பட்டுவாடா பண்றான். இது ஒரு துன்மார்க்கமான காலகட்டம். ஊழியக்காரர் நல நிதி, ஊழியக்காரர் நல நிதி. அந்த நல நிதியை இந்த வேசிக்கல்லை, இந்த விபச்சார புரோக்கர். இப்போ நாய் விட்ட காசு குறைக்குமா? நாய் தான் குலைக்கும், நாய் விட்ட காசு குலைக்காது. கருவாடு தான் நாரும், கருவாடு வித்த காசு நாராது. அதுபோல அவ விபச்சாரக்காரனா இருந்தா நமக்கு என்னையா? காசு பங்குட்டு தரான்ல. இப்போ அவனுக்கு நம்ம விரோதமா பேசணும்னா நமக்கு காசு தருவானா? தரமாட்டான்ல. அதனால இன்றைக்கு கிறிஸ்தவத்துல அது யாராக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ஊழியக்காரனுங்க, இவன்களை போல கேடுகட்ட ஜென்மங்களை நம்ம பார்க்கவே முடியாது. வேசி பணம் கர்த்தருடைய காணிக்கையில வரக்கூடாது. வேசி அருவருப்பானவள், வேசி பணம் அருவருப்பானது. அதுக்கு ஈக்குவலா தான் பேசப்படுகிறது இந்த உபாகமம் 23:15. நாய் விற்ற பணத்தையும் காணிக்கையிலே கொண்டு வரக்கூடாது. நாய் என்ன அவ்வளவு கேவலப்பட்டதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நாய்க்கு பரலோகத்தில் இடம் கிடையாதுங்கிறாரு ஆண்டவர். கர்த்தர் அனந்த ஞானம் உள்ள தெய்வம். நாய் ஒரு விலையேற்பெற்ற அல்லது மதிப்புக்குரிய ஒரு மிருகமாக இருக்கும் என்று சொன்னால் நாய்க்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அப்போ நாயுடைய ஒரிஜினாலிட்டி, உண்மைத்தன்மை, நாயுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால்
நாய்கள் 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான சரி, பழமொழி. போதும். நாய் தான் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் தான் புரளும். இதனுடைய குணத்தை மாற்ற முடியாது. எவ்வளவோ கேடுகட்ட புத்தி உள்ளவனா இருக்கிறான், ஆனால் அவன் உண்மையான முறையில் ரட்சிக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். நான் சொல்றது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை பற்றி நான் சொல்றேன். அவன் எவ்வளவு கேடுகட்டவனாக இருந்தாலும் அவன் உண்மையாக ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்வளவு கேடுகட்ட மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்தி, நான் செய்த இந்த பாவங்களை, இந்த அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு என்மேல் வரவேண்டிய தேவ தண்டனையை தெய்வம் தானே தன்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தாரே என்று சொல்லி உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு வரும் என்று சொன்னால் அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பது ஊழியக்காரனுக்கே தெரியாது. எங்க அண்ணா அப்படின்பா ஆம்பளை பயில்க, பொம்பளைங்க எங்க அங்கிள் அப்படிம்பாளுங்க. அந்த அண்ணா அங்கிள்னு பேர் வச்சுக்கிட்டு பெத்த மனுஷாலா தன்னை காட்டிக்கிட்டான் பாருங்க, அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. நீங்க வேணா அவன் பிரசங்கத்தை கேளுங்க, யாருமே ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் பரலோகத்தில் இருப்பாங்க அப்படின்னு தான் அவன் பிரசங்கம் பண்றான். உங்களுக்கு யாருக்குமே நரகம் கிடையாதுங்கிறான். அவனுக்கு மட்டும்தான் ஹோல் கான்டாக்டா குத்தகை எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நரகம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் சார்பா நான் நரகத்துக்கு போறேன்ட்டு. சார் ஒருத்தன் இப்படியே பிரசங்கம் பண்ணான். தம்பி என்னன்னு பிரசங்கம் பண்ணா, ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்களுக்காக என்னை ஜெபம் பண்ண சொல்லுகிறீர்கள், அப்படி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் பாவமெல்லாம் என் தலையில் விழுகிறது. இவனெல்லாம் என்னத்தை வச்சு அடிச்சாதாகும்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த திருடன் தன்னை யாரு கூப்பிடுறான்? இந்த திருட்டு பயல்க பின்னாலதான் திரள் கூட்டமான மக்கள் போறாங்க. காரணம் பிசாசின் கள்ளோபதேசம். பிசாசு ஜனங்கள் மனம் திரும்புவதையோ ரட்சிக்கப்படுவதையோ பிசாசு விரும்புவது இல்லை. சரி, இப்போ கம் டு த நாய். நாய் தானே மெயின் சப்ஜெக்ட். நாயை விட கேவலப்பட்ட பயல்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே, அதனால நாயை பற்றி பேசுவோம். என்ன சொல்றீங்க? நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பும். நாய் வாந்தி எடுக்குது, ஆனா வாந்தி எடுத்த அந்த வாந்திய அதுவே எடுத்து சாப்பிட்றோம். இன்றைக்கு எவ்வளவு பேர் அந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? நம்ம சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷம் சொன்ன உடனே ஐயா உண்மையா ரொம்ப சரியா சொல்றீங்க ஐயா, இயேசுநாதர் தான் ஐயா தெய்வம் அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட இப்படி பேசிட்டு அங்கிட்டு போய் காளியாத்தாளுக்கும் மாரியாத்தாளுக்கும் கூழ் காய்க்கவும் படையல் போடவும் பண்றாங்க. சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? அப்ப இவன் யாரு சார்? இன்றைக்கு சொல்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். நான் பேசக்கூடிய நான் இதுவரைக்கும் நான் வணங்கிக்கிட்டு இருந்த விக்கிரகங்கள், அந்நிய தேவதைகள் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாந்தி எடுக்கிறான். நாளைக்கு என்ன பண்றான்? எது வேஸ்ட்னு சொல்லி வாந்தி எடுத்தானோ அதை எடுத்து வாய்க்கில போட்டுக்கிறான். அது வேஸ்ட் இல்ல டேஸ்ட்ங்கிறான். இப்ப புரியுதா உங்களுக்கு நாய் ஏன் இழிவாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி? இது இன்னும் உங்களுக்கு எப்படி விளக்குறது? நல்ல முறையில் நம்மகிட்ட ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண உடனே நம்மகிட்ட ஆண்டவரை அறிக்கை செஞ்சுட்டு போறாங்க. அந்த பக்கம் போயிட்டு சொல்ல மாடனுக்கு வணக்கம் போடுறாங்க. சரியா?
ஒரு பெரிய ஊழியக்காரன் அண்ணனை பற்றி கூட அது போல வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது, அவன் வந்து விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்னு சொல்லி. அதுக்கேத்தாப்புல அவன் என்ன பண்ணாம்னா, அவனுடைய ஜப ஆலயத்தில் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அரசியல்வாதி அவனை கூட்டிக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சான். அதுக்கு எவ்வளவு பாராட்டுகள் தெரியுமா இந்த பிசாசின் மக்கள்கிட்ட இருந்து. ஆமா, ஐயோ அவரு பெரிய அரசியல்வாதி, அமைச்சரு, ஆனாலும் வந்து இயேசுநாதர் தெய்வம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு, எங்க அண்ணன் அந்த சாதனைய நிகழ்த்தி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுலயும் அண்ணனை காரி துப்புறதுக்கு பதிலு அண்ணனை பாராட்டுறானுங்க இந்த பைத்தியக்கார பயல்க. காரணம் என்ன? இவர்கள் நரகத்தின் மக்கள், பிசாசின் மக்கள். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவதை போல அது யாருக்கு இணையாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தாங்கள் எந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் விலகி மீண்டும் சேற்றுக்கு திரும்பும் பொழுது, தங்களுடைய பழைய விக்கிரக ஆராதனைக்கு திரும்பும் பொழுது நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புகிறார்கள். ஒரு விசுவாசி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு விசுவாசி ஐயா முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதோ தவறு செய்து விட்டான் என்றால் அதற்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு தவறு என்ன தவறு? மீண்டும் பழைய அந்த விக்கிரக வாழ்க்கைக்கு வருவது மன்னிக்க முடியாத தவறு என்று சொல்லி 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரத்துல வசனம் 16. 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. விக்கிரக ஆராதனைக்கு ஒருவன் உட்படும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி, ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய பந்தியிலே ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒருவன் மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கு போகிறான் என்று சொன்னால் அவனுக்காக நீ வேண்டுதல் செய்யாதே, அவன் நரகத்துக்கு பாத்திரவான். அவன்தான் தான் கக்கினதையே தின்ன திரும்புகிறதே நாய், அந்த நாய்க்கு ஈக்குவல். சோ அவனும் நாயும் ஒண்ணு. அவனுக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது, நாய்க்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது. சரியா? ஆண்டவர் வந்து நாய்களை வந்து பெருமையா ஒரு இடத்துலையும் பேசல. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்தில் கானானிய ஸ்திரியை பற்றி ஒரு வார்த்தை உண்டு. கானானிய ஸ்திரியை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதாவது இங்கே ஆண்டவர் அந்த கானானிய ஸ்திரீ புறஜாதி ஸ்திரீ, புறஜாதியார் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் கக்கினதையே தின்னுவார்கள். அவர்களுக்கு இது என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் சரி, சத்தியத்தை எடுத்து போதித்தாலும் சரி, சரி சரி சரின்னு கேட்பாங்க. ஆனா கேட்டுட்டு அவங்க செய்யறதையே திரும்ப செய்வாங்க. இனிமே நான் விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேயா, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சரியா இருக்குய்யா, நான் இயேசுநாதரை மட்டும்தானையா வணங்குவேன் அப்படிம்பாங்க. நம்மளை விட்டு அப்படி அகன்ற உடனே அங்க விக்கிரக கோயிலை பார்த்தாங்கன்னா அதுக்கு முன்னால் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த நாய்கள் கக்கினதை தின்ன திரும்பும். ஒரு ஸ்டெடி மைண்ட் அதுக்கு இல்லை. அதனால்தான் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:2 வாசிங்க. பிலிப்பு 3வது அதிகாரம் 2வது வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு இங்க ஏன் அவர் சொல்றாரு? இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். நேற்று ஒன்று சொல்லியிருப்பான், அதை மாற்றி இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டான். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள்
நம்ம வந்து சத்தியத்தை சொல்லுவோம். சொல்கிற சமயத்தில் அப்படியே ரொம்ப உணர்வடைந்தா போல பேசுவான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஐயா, ஐயா எங்கள் சபையில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு கணக்கே இல்லையா, தசமபாகம் காணிக்க காணிக்க காணிக்கன்னு சொல்லி உயிரை வாங்குறானுங்க ஐயா, உயிரை வாங்குறான், சபைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு ஐயா அப்படிங்கிறான். ஒரு ஸ்திரீ ஃபோன் பண்ணி நம்மகிட்ட ஏன்ட்டு பேசிகிட்டு இருக்கப்போ, பிரதர் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஸ்டவ் வாங்கணும் பிரதர். ஸ்டவ்னா முன்னால் இந்த பம்பிடிக்கிற ஸ்டவ் அது இல்லை, 3 ஸ்டவ் பம்பிடிக்கிற ஸ்டவ்வில் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் 4 பர்னரு அது இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டவ்வை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும் பிரதர். பாஸ்டர் பொண்டாட்டியும் எங்கள் வீட்டுக்கு தண்டல் தண்டிக்க வந்தாங்க பிரதர். இப்போ அவங்களுக்கு அதான வேலை. எந்த வீட்டுக்கு போனால் எந்த நேரம் போகணும். பூங்குடி வீட்டுக்கா சாயங்காலம் 5 மணிக்கு போனால் நல்ல டிஃபன் தருவாங்க. பசுமதி வீட்டுக்கா 1 மணிக்கு போனால் நல்ல சாப்பாடு தருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. அதனால அவங்க அந்த டைம் பார்த்து வருவாங்க. நான் சொல்றது தமாசு இல்லைங்க, நடைமுறைங்க. அப்படி வந்த போது ஸ்டவ்வை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே பாஸ்டர்மா போய் பாஸ்டர் காதில் ஓதுனாங்க. பாஸ்டர், என்ன நீ புதுசாக ஸ்டவ்லாம் வாங்கியிருக்க, ஸ்டவ் வாங்கினதுக்கு தசம பாகம் எங்க? அவ வாங்கினது இன்ஸ்டால்மெண்ட்ல, அவனே கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்ல வட்டியோட சேர்த்து பணம் கட்டிக்கிட்டு இருக்கான். பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்கணுமா. இப்போ நம்ம பேசுறப்போ அவங்க நம்ம கேட்கல, அவங்களா அதை கக்குறாங்க. ஐயா இப்படிலாம் அக்கிரமம் பண்றாங்க ஐயா, இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்றாங்க ஐயா, தசம பாகம்னு. ஐயா நீங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குயா. சரி, அப்போ அடுத்த வாரம் எந்த சர்ச்சுக்கு போவ? அடுத்த வாரம் நீ எந்த சபைக்கு போவ? நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்த வாரம் திரும்ப அந்த கள்ளங்கிட்ட தான் போய் நிற்பாங்க. கடனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின ஸ்டவ்வுக்கு நீ தசம பாகம் தரலையே அப்படின்னு குற்றம் சாட்டினா பாருங்க, அவங்ககிட்ட தான் போய் நிற்பாங்க. அதுதான் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது. இப்பேற்பட்ட நாய்கள் தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலும் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். அண்ணா எங்க அண்ணா எத்தனை லட்சம் பேரை கொண்டு வந்து சிலுவை இண்டையில் விட்டுருக்காரு தெரியுமா? எதுக்குடா? ஆண்டவரை தூசிக்கவா? ஆண்டவரை சிலுவையில் இறைந்த பொழுது கூட தான் ஏராளமான புறஜாதி ஜனங்கள் அங்க வந்தாங்க. ஆண்டவரை தூசிக்கத்தாண்டா செஞ்சாங்க. ஒருத்தனாவது பரலோகத்துக்கு சொந்தக்காரனா தன்னை மாற்றிக்கொண்டானா? இல்ல ஒருவனாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானா? இன்றைக்கு அண்ணாங்கிறவ அண்ணாவும் ரட்சிக்கப்படல. அண்ணாவை பின்பற்றுகிற தம்பிகளும் எவனும் ரட்சிக்கப்படல. சொல்ற புரியுதா? எங்க அங்கிள், இந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அறிவே கிடையாது. யாருன்னா என்ன தூசிக்கிட்டோம், இது வரைக்கும் தூசியாததே இனிமே தூசிச்சிட போறாங்க. எவ்வளோ திட்டாளுங்க. எங்க அங்கிள், ஆம்பளைங்களுக்கு அண்ணா, பொம்பளைங்களுக்கு அங்கிள். உன் அங்கிளும் பரலவும் போக போறது இல்ல, நீயும் பரலவும் போக போறது இல்ல. உன் அங்கிளாலும் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது, ஒன்னாலும் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. நீங்க எல்லாம் கக்கினதை தின்னக்கூடிய ஜென்மங்கள், கக்கினதை தின்னக்கூடிய ஜென்மங்கள், நாய் ஜென்மங்கள். இந்த நாய்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஒரிஜினல் நாய்க்கும் பரலோகத்துக்குள்ள இடம் இல்லை. இந்த நாய்களுக்கும் அண்ணா அங்கிள், இந்த நாய்களுக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது. காரணம், இதெல்லாம் கக்கினதை திரும்ப திங்கிற ஜென்மங்கள். இவைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்ற இந்த நாய்கள் அதிகமான கேட்டை விளைவிக்கக்கூடிய நாய்கள். சரியா? மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். வசனம் பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான வசனங்களை நாய்களுக்கு போதிப்பதினாலே என்ன பிரயோஜனம்? நாய்களுக்கு போதிப்பதினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாசிங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதேயுங்கள். முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள்.
முத்தை விட விலையேற பெற்றது. ஒரு முத்துக்களை விற்கிற வியாபாரி நல்ல முத்தை கண்டுபிடித்த உடனே தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொண்டான். மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன உவமை. இப்போ முத்து என்று சொன்னால் மிக விலையேற பெற்றது. நம்முடைய ஆண்டவருடைய வசனம் அதை விட விலையேற பெற்றது, முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. முத்துக்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமானதை நாய்க்கு போடாதீங்க, முத்துக்களை எடுத்துக்கொண்டு பன்றிகளுக்கு போடாதீங்க. பன்றியுடைய சுபாவம் என்ன தம்பி? அந்த 2 பேதுருடைய புத்தகம் 2:22 வாசிங்க, திரும்ப வாசிங்க. பன்றிகளுடைய சுபாவம் என்னன்னு 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும். கழுவப்பட்ட பன்றி நல்ல சோப்பு கீப்பு போட்டு கழுவி செண்டெல்லாம் அடிச்சு அதுக்கு மொசைக் தரையெல்லாம் போட்டு ஒரு சின்ன வீட்டை கட்டி, ஏ பன்றி இந்த வீட்டுக்குள்ள இரு அப்படின்னு சொன்னா இருக்குமா? அது கழுவப்பட்டது தான். அது சேற்றை நோக்கி தான் போகும். அண்ணா அண்ணாங்கிறானுங்க. அவரை பத்தி அவங்க சகலப்பாடி ஒரு பிட்டு போட்டிருந்தான் யூடியூப்ல. மாயாண்டிய வணங்காம இவன் வெளியே வரமாட்டானா. இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை சிலுவை எண்டையிலே கொண்டு போய் நிறுத்துகிறானே அந்த புண்ணியமான அண்ணா மாயாண்டியை வணங்காமல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டானாம். நான் நம்புறேன் அது உண்மையாக இருக்கும். நான் நம்புறேன். ஏனென்றால் கிறிஸ்தவனுக்கு உண்டான எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், அது என்ன குணம் அவனிடத்திலே இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாரையாவது சபிப்பானா? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாரையாவது சபிப்பானா? ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் நீங்கள் சபியாதிருங்கள் என்று ரோமர் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் கூட அவருடைய பிரசங்கத்தில் சொன்னார், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். சபிப்பது பிசாசுக்கு உரியது. ரோமர் 12:14 வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துவர்களை நீ ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நம்மளை துன்பப்படுத்துறவனே நம்ம சபிக்க கூடாது. ஆனா இந்த மாயாண்டி லவ்வர்னு சொல்லாமா? இல்ல வேற சூட்டபிள் வேர்டு இருக்கா? மாயாண்டிக்கு அடிமைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாயாண்டியுடைய அடிமை எதற்கெடுத்தாலும் அவன் வாயில சாபந்தான் வரும். நீ தசும பாகம் கொடுக்காவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன், நீ காணிக்கை கொடுக்காவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன். ஐயா, உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர் இருக்கிறீங்க. எத்தனை காரியா இருக்கு? உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர். எத்தனை கார் வச்சிருக்கீங்க? காரே இல்ல. இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை சிலுவையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறாரே அண்ணா, பிள்ளை கிடையாது, குட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அண்ணா பிளஸ் அண்ணி. எத்தனை கார் இருக்கு தெரியுமா? நான் பார்க்கலங்க. அந்த அண்ணா மாயாண்டி அண்ணா சொன்ன வாக்குமூலம். விலை உயர்ந்த கார் புருஷனுக்கு ஒண்ணு பொண்டாட்டி கொண்டு, மீடியம் கார் புருஷனுக்கு ஒண்ணு பொண்டாட்டி கொண்டு. வீட்டில் இருக்கிறது எத்தனை பேரு? 2 பேர். கார் எத்தனை? 4 கார். இப்போ இவரு, நீ காணிக்கை கொடுக்காவிட்டால் சபிக்கப்பட்டவன், நீ தசம பாகம் கொடுக்காவிட்டால் சபிக்கப்பட்டவன். நான் சொல்றேன், இவனை போன்ற திருட்டு பயல்களுக்கு காணிக்கைங்கிற பேர்லயோ தசம பாகங்கிற பேர்லயோ நீ கொடுத்தால் நீ சபிக்கப்பட்டவன். இந்த திருட்டு பயல்களுக்கு காணிக்கைங்கிற பேர்லயோ தசம பாகங்கிற பேர்லயோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய திருட்டுத்தனத்தை நீங்க ஊக்கப்படுத்துகிறீர்கள். அவர்கள் நாய். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவன் சொந்த வாயால் சொன்னான், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போறேன். சிஎஸ்ஐ சர்ச்சு ஆவிக்குரிய ஒரு சபையா? அப்ப இந்த நாய் தானே இது, தான் கக்கினதை தின்ன திரும்புகிறது. அப்ப தான் கக்கினதை தின்ன திரும்புகிற நாய்கிட்ட போய் பரிசுத்தத்தை பத்தி பேசலாமா? பரிசுத்த தேவ வசனங்களை பற்றி பேசலாமா? அடுத்தது இது பன்றி.
பன்றி எங்க கிடக்கும்? சாக்கடைக்குள்ள. இந்த சாக்கடைக்குள்ள இருக்க பன்றிக்கு சாக்கடை சொர்க்கலோகம் போல ரொம்ப ரொம்ப சுகமா கிடக்கும். அதுகிட்ட போய் நீங்கள் முத்துக்களை எடுத்து போட்டா என்ன பண்ணும்? நீங்க முத்தை எடுத்து போட்ட உடனே அது என்னவோ ஒரு புது விசேஷ பொருளா இருக்குது. சாக்கடைக்குள்ள எப்போதுமே கருப்பா தானே எது வேணாலும் கிடக்கும், இது என்ன ஒளி மிகுந்ததா இருக்குது, அப்ப ஏதோ ரொம்ப நல்ல பொருள் போலுக்குன்ட்டு எடுத்து என்ன பண்ணும்? கடிச்சு பார்க்கும். கடிச்சு பார்த்த உடனே அது ஹார்டா இருக்கும்ல, பல்ல பிடிக்கும். தூணு துப்பிட்டு அந்த முத்தை எடுத்து போட்ட உங்களை கடிக்கும். அதே போல இந்த சத்துருக்களுக்கு, இந்த சண்டாளர்களுக்கு, இந்த நாய்களுக்கு, இந்த பன்றிகளுக்கு நாம் பரிசுத்த வேத வசனங்களை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை பகைப்பார்கள். அவர்கள் நம்மை பகைப்பார்கள். கொஞ்சம் ஏமாந்தா கடிப்பார்கள். அதனால எதை எடுத்துக்கொண்டு எங்க கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அறிவு நமக்கும் இருக்கணும். சண்டாளர்கள்ட்ட போய் சத்தியத்தை சொன்னார். சத்தியத்தை சொன்னதுனால் நான் சத்ருவானேன் அப்படின்னாரு பவுல் அப்போஸ்தலன். அவருக்கே அந்த கதினா நமக்கு. பவுல் அப்போஸ்தலன் காலத்திலேயும் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் இருந்தாங்க. அதை பத்தி அவர் எழுதியிருக்காரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில். ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் குறைவு. பயிர்களுக்குள் களைகள் இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கு களைகளுக்குள் ஏதோ 1-2 பயிர்கள் இருக்கு. அப்போ அன்றைக்கே அந்த அப்போஸ்தலனுடைய பவுலுடைய காலத்திலேயே அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்து சொன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கும். அதனால நம்ம சத்தியத்தை சொல்றோம்னு சொல்லி கண்ட கழுதைகிட்டையும் போய் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அது நாயை போல பன்றியை போல நம்ம மேல பாய்ந்து விழாத அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும். அதுதான் இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு உண்டான பொருள். முத்துக்களை எடுத்து பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீர்கள். நாய் கக்குனதை தின்னக்கூடிய ஜென்மம் அது. எவ்வளவோ 1000 நல்ல சுபாவங்கள் இருந்தாலும் கேடுகட்ட சுபாவம் ஒண்ணு இருந்தா 1000 நல்ல சுபாவத்தையும் கெடுத்துடும் இல்ல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 100ஐ கெடுக்குமாம் குருணி அப்படிம்பாங்க. அத பைபிள்ல இன்னும் நல்லா சொல்லி இருக்கு. செத்த ஈ தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் நாரி போக பண்ணும். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொன்னான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அலுமினிய பாத்திரமா, மண் பாத்திரமா, தங்க பாத்திரமான்னு அது அல்ல அர்த்தம். பிச்சை கேட்கிறவனுடைய தகுதி என்ன, அதை பார்த்து அவனுக்கு பிச்சை கொடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே போல நீங்கள் சத்தியத்தை சொல்வது என்றாலும், பரிசுத்தமான வேத வசனங்களை போதிப்பது என்றாலும், கள்ளர்களுக்கு, திருடர்களுக்கு, வஞ்சகர்களுக்கு, பிசாசின் மக்களுக்கு அதை போதிப்பதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது நமக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும். என்ன பிரதர், ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம் இல்லைங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது. சரி, இப்போ நான் அடிக்கடி சொல்வேன், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. அதனால ரட்சிக்கப்படாத மக்கள், இருளின் மக்கள், அவர்களோடு எந்த விதமான ஐக்கியமும் வைத்துக் கொள்ளாதீர்கள்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதோடு நீங்க சேர்த்துக்க வேண்டியது, இந்த பெந்தகோஸ்தேக்காரன், சுயாதீன ஊழியம் பண்றவன், இவர்களோடு கூட எந்த விதமான ஐக்கியமும் வைத்துக் கொள்ளாதீர்கள். இவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் பன்றியோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வது. தான் கக்கினதை தானே தின்னக்கூடிய நாயோடு. இப்போ நீங்க முதலே சொல்லிட்டீங்க, நாய் நன்றி உள்ள பிராணியை ஆன பூனைன்ட்டீங்க. ஆனாலும் என்ன பண்றது, அது தான் கக்கினதை தான் எடுத்து தின்னுது. ஆனால் அதை எப்படி நம்ம உயர்வான ஒரு ஜென்மமா மதிக்க முடியுமா? ஆண்டவரே அதை உயர்வான ஜென்மமா மதிக்கல. நாயை விற்ற காசை கொண்டு உண்டியல்ல போடாதடா, காணிக்கப்பட்டியில போடாதடாங்கிறாரு. நாய் அந்த அளவுக்கு கேவலமானது. அதுக்கு ஈக்குவலா சொல்றாரு, விபச்சார பணத்தை கொண்டு காணிக்கப்பட்டியில போடாதங்கிறாரு. ஆக விபச்சார பணமும் நாய் விற்ற பணமும் ஒரே ரேங்க்ல வருது. ஆனால் இன்றைக்கு சபைகள்ல விபச்சாரக்காரர்களுக்கு, விபச்சார புரோக்கர்களுக்கு தான் சபைகள்ல இன்றைக்கு மரியாதை அதிகமா இருக்கு. சரி பிரதர், இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, சரியா? ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.